நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம கோரல்ரால ஒரு டிஷர்ட் வடிவமைப்பது எப்படி, அதில் ஒரு டிசைனை கொடுத்து பிரிண்ட் எடுக்கிறது எப்படி, அதுக்கு உண்டான அடிப்படையான அளவுகள் என்ன விதமான வண்ணங்களை அதில் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த டிஷர்ட் வடிவத்தை நம்ம இங்கே coreldraல வரைஞ்சி எடுத்துருக்கோம். மற்ற எங்கேயிருந்து எடுக்கலை. இது வரைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அப்படின்றனால நம்ம இதை உங்களுக்கு செய்முறையாக காமிக்காமல் இதை பார்ட்டாக பிரித்து மட்டும் இப்போ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதை நான் குரூப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அன்குரூப் கொடுத்துட்றேன். அன்குரூப் கொடுத்தேன்னா இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். இங்கே இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை நம்ம coreldraல உருவாக்கி எடுத்திருக்கோம். இன்னொரு பக்கம் இருந்து நம்ம எதுவும் காப்பி பண்ணாமல் நம்ம ஒரு டிஷர்ட்டை உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு மாடலு உருவாக்கி இதை டெம்ப்ளேட்டாக பதிவு பண்ணி வச்சுருக்கோம். தொடர்ந்து நம்ம இந்த டிஷர்ட்டுக்கு உண்டான டிசைன் அதை ஃபிட் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி இது வடிவங்களை ப்ரொஃபஷனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் மீண்டும் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இதை அன்லாக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் நம்ம டிசைன் பண்ணிக்கோம். ரைட், வாங்க நம்ம இப்போ ஒரு இந்த டிஷர்ட் டிசைனுக்குள்ளே நம்ம போகலாம். ரைட், ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு டிசைன் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டிசைனை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த டிசைனை பிரிண்ட்டுக்கு கொடுத்து நம்ம டிஷர்ட்டில் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம பிரிண்ட் கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொடுக்கப்பட்ட அளவுகளை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். என்னென்ன விதமான அளவுகளை நம்ம இதில் கவனிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒரு டிஷர்ட்டு டிசைன் பண்ணோம், அதில் ஒரு பிரிண்ட் அப்ளை பண்ணோம் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் இது எப்படி ஒரு ப்ரொசீஜர் படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தொழில் முறையாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம டிஷர்ட்டு ஒரு 2 அடிக்கு 2.5 அடி உயரம், 2.5 அடிக்கு 2 அடி அந்த மாதிரி ஒரு சைஸில் நம்ம இங்கே ஒர்க்கு ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். அந்த ஒர்க்கு ஸ்பேஸில் இந்த ஒரு டிஷர்ட்டை நம்ம கொண்டு வச்சுருக்கிறோம். இந்த டிஷர்ட்டோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா மொத்த நீளம் 60 சென்டிமீட்டர். நான் இங்கே பாருங்கள் 566.56 எம்எம்னு கொடுத்துருக்குறேன். அப்போ 56 கிட்டத்தட்ட 57 சென்டிமீட்டர்னு கணக்கு வச்சுக்கலாம். இந்த டிஷர்ட்டோட மொத்த நீளம் 57 சென்டிமீட்டர். அதனுடைய அகலம் பாருங்கள் 358.89 எம்எம் சொல்லுது. அப்போ 36 சென்டிமீட்டர்னு நம்ம ஒரு எக்ஸாக்டாக ரவுண்டாக எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு டிஷர்ட்டினுடைய இங்கே எடுக்கப்பட்ட டிஷர்ட்டினுடைய நீள அகலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 36 சென்டிமீட்டரில் தான் நமக்கு அங்கே அளவு தேவை. அதனால் நம்ம 36 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் 57 சென்டிமீட்டர் நீளத்துலேயும் இந்த ஒரு டிஷர்ட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த டிஷர்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி டிசைனை கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எந்தெந்த மாதிரி அளவுகள் கவனிக்க வேண்டியது, இந்த டிசைன் கொடுக்குறப்போ என்னென்ன மாதிரி அளவுகள் கவனிக்க வேண்டியது, அப்புறம் இந்த டிசைன்களுக்கு என்ன மாதிரியான வண்ணங்களை கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு இங்கே முக்கியம். பாருங்கள், நான் சொல்கிறேன். இங்கே நம்ம இந்த டிசைனை கொடுத்துருக்கோம். இந்த செஸ்ட்டுக்கு கீழே ஒரு லோகோ டிசைன் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த செஸ்ட்டுக்கிட்ட நம்ம பாக்கெட்டுக்கு மேலே ஒரு சின்ன லோகோ கொடுத்துருக்கோம். இது என்ன அளவு கவனிக்கணுன்ற சொல்கிறேன். நம்ம நெக் இருக்குது பாருங்கள், இந்த டிஷர்ட்டோட நெக் பகுதியிலேருந்து நம்ம கழுத்து நெக் பகுதியிலேருந்து இந்த டிஷர்ட் இங்கே இருக்குது. இந்த நெக் பகுதியிலேருந்து 10 சென்டிமீட்டர் கீழே இறக்கி இந்த பெரிய லோகோவை நம்ம வடிவமைச்சிக்கலாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது ரொம்ப கழுத்துக்கு மேலே வந்துடும். அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு இருக்குது டிஷர்ட் வடிவமைப்பு துறையில். இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே இறக்கி லோகோ ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், நம்ம பாக்கெட் லோகோ வர்ற இடம் எவ்வளோ சென்டிமீட்டர் தள்ளி வரணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த ஹெச்எஸ்பி ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இங்கே இந்த ஹெச்எஸ்பி ஷோல்டர்லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ளே உள்ளடக்கலாம். 15 சென்டிமீட்டருக்குள்ளே உள்ளடக்கிக்கலாம். நான் இங்கே 147.37 எம்எம் கொடுத்துருக்கேன். அப்படின்னா 14.7 சென்டிமீட்டரில் இது நான் உள்ளடக்கியிருக்கேன். இதனுடைய இந்த பிரிண்ட் ஏரியா இருக்குது பாருங்கள், பெரிய லோகோ இங்கே கொடுத்துருக்கோம்ல, ஒரு டிசைன்
இந்த தூரிகை ஜாலம் அப்படின்ற ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து இந்த 10 சென்டிமீட்டருக்குள்ள எவ்வளோ ஸ்கொயரில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு 20 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு 202.32 mm, அதே போல் இங்கே 225.5 mm அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக எனக்கு 22 சென்டிமீட்டருக்கு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ளே எனக்கு இந்த லோகோ அடங்கணும் அப்படின்ட்டு நான் இங்கே ஒரு பிரிண்டிங் ஏரியா ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட், ஓகே. அதுக்குள்ளே நான் இந்த லோகோ வந்து டிசைன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், இங்கே சின்ன லோகோ இருக்குது. இந்த பாக்கெட் மேலே இருக்கக்கூடிய செஸ்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய தோல் செஸ்ட்னா இந்த செஸ்ட்டு கழுத்து கீழே செஸ்ட் இருக்குது, அது இடது பக்கம் லெஃப்ட் சைடு வந்து அது மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லோகோ. அதனுடைய சைஸ் பாருங்கள், 40 mmக்கு 25 mm அந்த மாதிரி ஒரு ஸ்கொயருக்குள்ளே அந்த சின்ன லோகோ அடக்கியிருக்கேன். அந்த சின்ன லோகோவோட சைஸ் வந்து நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம அதிகப்படுத்திக்கலாம், பெருசுப்படுத்தலாம், சின்னதும் படுத்திக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் இந்த கை அளவுகள்லாம் பாருங்கள், இந்த நம்ம கொடுத்துருக்குது 96, கிட்டத்தட்ட 100 mm, 10 சென்டிமீட்டர் கையினுடைய அகலம் இருக்குது. இந்த டிஷர்ட் கையினுடைய அகலம். இனி நான் அவ்வளோதான். இந்த நம்ம கவனிக்க வேண்டிய அளவுகள் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நெக்கிலேருந்து 10 சென்டிமீட்டர் கீழே இறக்கி பெரிய லோகோ கொடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஹெச்எஸ்பி ஷோல்டர் அளவுலேருந்து 15 சென்டிமீட்டர் கீழே வந்து பாக்கெட் அளவு கொடுக்கணும். இது நம்மளுடைய கணக்கு. அப்புறம் நம்ம டிஷர்ட் வந்து மொத்தமாக 60 சென்டிமீட்டருக்கு ஒரு 38 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அகலத்தில் இருந்துச்சுன்னா ஒரு பெரியவங்க ஒரு டிஷர்ட்டை வந்து போடுறதுக்கு உண்டான சரியான அளவாக இருக்கும். இப்போ இதெல்லாமே இங்கே ஒரு அளவு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லோகோ இது வந்து இங்கே நான் உங்களுக்கு லேயரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். லேயர் ஆன் பண்ணுறேன் கைட்லைனுக்கோசரம். இந்த கைட்லைன் வந்து பாருங்கள், இந்த டிஷர்ட் இருக்குது. இந்த டிஷர்ட்டோட சென்டரில் ஒரு கைட்லைன் வந்து சென்டர் பேஜில் பாருங்கள், செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சென்டர் கைட்லைன்லேருந்து இந்த டிஷர்ட்டு 72.61 mm, கிட்டத்தட்ட 72 சென்டிமீட்டர் தள்ளி இந்த லோகோ இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு வரைமுறை வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிசைன் பண்ணி இதுக்கு என்ன மாதிரி கலர் கொடுக்குறோம்னா, நம்ம ஆர்ஜிபி கலருக்கும் கொடுக்கல, சிஎம்கே கலரும் கொடுக்கல. இதுக்கு வந்து சாலிட் கலர் அப்படின்ற கலர் கொடுத்துருக்கோம். பிரிண்டிங் துறையில் சாலிட் கலர்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது சரியான முறையான வண்ணங்களை வந்து பிரித்து எடுத்துக்குது. அதனால் இந்த சாலிட் கலர்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து விண்டோஸில் பாருங்கள், விண்டோஸில் போய் கலர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பென்டான் சாலிட் கோட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பென்டான் சாலிட் கோட் கலர்களை நான் இங்கே இறக்கி வச்சுருக்கிறேன். இங்கே நான் என்னுடைய கர்சர் பாருங்கள், இங்கே உள்ள கலர்கள் மூலிமா நான் இதை ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த பிரிண்ட்டு சைஸ் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சைஸுகளில் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இதை கொடுத்து அந்த அச்சு மிஷின் மூலிமா இதை வந்து நம்ம பிரிண்ட் அடிச்சுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி இந்த பிரிண்ட்டுகளை இதை இப்போ கம்ப்யூட்டரில் கொடுத்து இந்த நம்ம கொடுக்கப்பட்ட 22 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் அந்த அகலத்தில் வந்து இந்த டிஷர்ட்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரிண்ட் இது இந்த மாதிரி அச்சு அப்படியே வந்துடும். உங்களுக்கு இந்த கைட்லைன்லாம் எடுத்துகிட்டு இந்த டிஷர்ட்டோட அவுட் ஃபினிஷிங் காமிக்கிறேன். இந்த அளவுகளெல்லாம் உங்களுக்கு இந்த அளவுகள் சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த இது சொன்னேன். கவனிக்க வேண்டிய அளவுகள் என்ன அப்படின்ட்டு, நம்ம பிரிண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்ம நிறையா டிஷர்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், இதனுடைய கழுத்து அகலம் 180 சென்டிமீட்டர் கழுத்து என்னுடைய அகலம். இந்த மாதிரி சில அளவுகளெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது டிஷர்ட் வடிவமைப்பில். இங்கே வந்து எந்த நம்ம சொந்தமாக என்னென்ன டிசைன் வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த டிசைன்களை இந்த அளவுக்குள்ளே கொடுத்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி என்ன டிசைன் நம்ம விருப்பப்பட்ட எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம சாய்ஸுக்கு நம்ம இப்போ டிஷர்ட்டில் வந்து பிரிண்ட் எடுத்து அதை அணிஞ்சு மற்றவங்களையும் மகிழ்விக்கலாம். ரைட்டு, இப்போ நான் இந்த கொடுக்கப்பட்ட அளவுகளெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ இதனுடைய அவுட்புட் காமிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஒரே நிமிஷம். இதை பாருங்கள், இந்த அளவுகளெல்லாம் எடுத்துடுறேன். உங்களுக்கு எடுத்துகிட்டு இதனுடைய ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிஷர்ட்டோட ஃபினிஷிங்கு
இப்போ இந்த டிஷர்ட்டை வந்து நம்ம பிரிண்டிங் கம்பெனிக்கு அனுப்ப போகிறோம். பிரிண்டிங் கம்பெனிக்கு அனுப்பி இதை பிரிண்ட் எடுக்க போகிறோம். அந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சில டெக்னிக்குகளை வந்து இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். அவ்வளோ சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியணும், நீங்களும் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இந்த பாருங்கள், இதை வந்து இப்போ பேஜில் கொடுத்துட்றேன். பேஜில் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம டிஷர்ட்டு பிரிண்ட் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடாக இருக்குது நமக்கு. உங்களுக்கு பாருங்கள், இந்த லோகோ முதற்கொண்டு நம்ம கோரல் ட்ரால வந்து வரைஞ்சிட்டோம்னா அதனோட ஃபினிஷிங் தரம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதனால தான் கோரல் ட்ரா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பிரிண்டிங் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான வடிவமைப்பு வெளிப்பாடுகளை கொடுக்கறது இந்த கோரல் ட்ரா சாஃப்ட்வேரும் அடோபி இல்லஸ்ட்ரேட்டருங்கிற சாஃப்ட்வேரும் தான். அப்போ இந்த கோரல் ட்ராவை வந்து தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் நிறையா நல்லா வந்து டிசைன்களெல்லாம் ரொம்ப ஃபோட்டோஷாப்பை விட கோரல் ட்ராவில் இன்னும் நல்ல நேர்த்தியான டிசைன்களெல்லாம் நம்மளே வடிவமைச்சு அதை பிரிண்ட் எடுக்கலாம். இது ஒரு தொழில் முறையான ஒரு நுணுக்கம். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் வந்து தூரிகை ஜாலம், இந்த தூரிகை ஜாலம் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அப்புறம் லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த நம்மளுடைய இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்களையும் நம்ம கருத்து பட்டியலில் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அதுக்குண்டான பதில்களை நம்ம நிச்சயமாக கொடுப்போம். மேலும் இது போல் இன்னும் நிறைய இருக்குது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய உங்களுக்கு என்னுடைய துறை சம்மந்தமான இந்த வடிவமைப்பு துறை சம்மந்தமான தொழில் அறிவு நிறையா வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் இந்த சேனலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து பயனுள்ள பல விஷயங்களை நாம் கொடுப்போம் அப்படின்றத நிச்சயம் உறுதியாக சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.